வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வரக்கூடிய 15ஆம் தேதி ஏகாதசி. நம்ம இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஏகாதசிக்கான பலகாரம் ரெசிபி பார்க்க போறோம். நான் எப்பயுமே சொல்றதுதான், ஏகாதசியை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவா, நிர்ஜலமா இருக்கிறவா தாராளமா இருக்கலாம். அது ரொம்ப நல்ல விஷயம். இருக்க முடியாதவாளுக்காக தான் இந்த ரெசிபி. ஏகாதசி உபவாசம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றவா இதே ரெசிபியை நீங்க மத்த நாள்ல பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஃபைபர் ரிச்சா இருக்கறனால நம்ம கொஞ்சமா சாப்பிட்டாலே போதும், நல்ல ஃபில்லிங்கா நமக்கு தோணும். ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமையும் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி பண்ண போறோம். இதுல நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டா இருக்கும். அப்படிங்கறதுனால நம்ம காத்தாலேயே பண்ணி வச்சுட்டா கூட நமக்கு எப்ப சாப்பிடணும் அப்படின்னு தோன்றதோ அப்ப கூட சாப்பிட்டுக்கலாம். இதுலயே நம்ம எல்லாம் சேர்த்து பண்ண போறோம் அப்படிங்கறனால பெருசா தொட்டுக்கிறதுக்கு கூட எதுவும் நமக்கு தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஏகாதசி பலகாரமான இந்த சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 3 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய், இஞ்சி இது ரெண்டையும் நம்ம தண்ணி விடாம கிரஷ் பண்ணி எடுத்துப்போம். 300 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணிட்டு இட்லி பிளேட்ல வச்சு நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம தண்ணி விட்டு குக்கர்ல வேக வைக்கிறத விட இட்லி பிளேட்ல இது போல கட் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணாலே போதும். நல்லா வெந்துடும், அப்படியே ஃபார்மாவும் இருக்கும், குழன்னு ஆகாது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு அப்படி குத்தி பார்த்தேலாம் தெரியும். ஃபோர்க் ஸ்மூதா இறங்குறது அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு வெளில எடுத்துடலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் தோல் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். மெல்லிஸ் கிரேட்டர்ல கிரேட் பண்ணாலும் ஈஸியா இருக்கும், இல்ல மேஷர் வச்சு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். நான் மேஷ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு நான் இது போல மெல்லிஸா கிரேட் பண்ணிருக்கேன். சில சமயம் சக்கரவள்ளி கிழங்குல நார் இருக்கும். நம்ம கிரேட் பண்ணிட்டோம்னா அந்த நார் நமக்கு கையிலே தங்கிடாது, நம்ம தூக்கி போட்டுடலாம். மசிச்சோம் அப்படின்னா அந்த நார் இதோடயே இருந்துரும். அதனால நான் கிரேட் பண்ணிருக்கேன். இது உங்களுக்கு எது சௌரியமோ நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுல நம்ம கிரஷ் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பச்சை மிளகாயை சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. நம்ம பச்சை மிளகாய் கிரஷ் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு. கோதுமை மாவு பெருசா அளவு எதுவும் இல்லை. நம்ம இதுல மிக்ஸ் பண்ணும்போது இது கரெக்டா அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுன்னா போதும். லூஸா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம் மாவோட பதம் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நல்லா அப்படி கையால பசஞ்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற ஈரத்துல இந்த கோதுமை மாவு நல்லா மிக்ஸ் ஆயிடும். மாவு நல்லா டைட்டா வந்துடுது. நான் அதுக்கப்புறம் கோதுமை மாவும் சேர்க்கல, தண்ணியும் சேர்க்கல. இது கரெக்டா தான் இருக்கு. அதாவது அப்ராக்சிமேட்டா நான் கப்பல் எல்லாம் அளந்து பார்க்கல. இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அது ஒரு 2 பங்கு அப்படின்னா 1 பங்கு கோதுமை மாவு அந்த மாதிரி நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த அளவு கரெக்டா இருக்கு. மாவு நம்ம சப்பாத்தி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு கரெக்டா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா டைட்டான மாவா இருக்கு பாருங்க. இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். மேல மாவு வறண்டு போகாம இருக்கணும், அதுக்காக இந்த எண்ணெயை ஃபுல்லா அந்த மாவுல இப்படி கோட் பண்ணிடுவோம். இது போல எல்லா பக்கமும் நம்ம கோட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க மாவு பர்ஃபெக்டா இருக்கு. இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு. மாவு பாருங்க கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. இதோட நல்லா இழுத்து பசஞ்சிக்கலாம். இப்ப நமக்கு சப்பாத்தி இடுறதுக்கு நல்லா விரிசல் இல்லாம வரும். இப்படி இழுத்து பிசைறதுனால மாவு இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்ப இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையா பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த சப்பாத்தி எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு நம்ம நல்லா ரவுண்ட் ரவுண்டா உருட்டி போட்டுடலாம். இந்த மாவுக்கு பாருங்க 8 உருண்டை வந்திருக்கு. நம்ம பண்ணி வச்சிருக்கிற அந்த உருண்டை இருக்குல்லையே, இது கோதுமை மாவுல தொட்டுப்போம். அப்பதான் நமக்கு இடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இது இப்ப ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம நம்ம எடுத்துக்கலாம்.
ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா மாவு தொட்டுக்கோங்க. பாருங்க இது போல இட்டாச்சு. இந்த மாதிரி ரொம்ப திக்காவும் இல்லை, ரொம்ப தின்னாவும் இல்லை, இந்த மாதிரி இட்டிருக்கேன். இது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடலாம். இது போல பண்ணி எடுத்துட்டாச்சு. சப்பாத்திக்கல் நல்லா சூடாயிடுது. 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தியை நம்ம பண்ணி எடுத்துருவோம். ஒரு சைடு வந்து இதை போல லேசா வெந்ததும் இந்த சைடு வந்து கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிப்போம். எண்ணெய் நம்ம விட்டுக்கலாம். இப்ப இதை திருப்பி போட்டுருவோம். நல்லா சாஃப்டா இருக்கும். திருப்பி பார்க்கலாம். பாருங்க அழகா கோல்டன் கலர் டாட்ஸ் வந்தாச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்துடுது. இது அடுத்த பக்கமும் நல்லா வேகட்டும். இந்த சைடும் பாருங்க நல்லா வெந்தெடுத்து அழகா கோல்டன் கலர் டாட்ஸ் வந்தாச்சு. நல்லா வாசனையாவும் இருக்கு, அதே நேரம் நல்லா சாஃப்டாவும் இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. நம்ம இப்ப பிளேட்ல எடுத்துக்கலாம். 2 சைடுமே வந்து நல்லா பாருங்க கோல்டன் டாட்ஸ் வந்து, அதே நேரம் நல்லா சாஃப்டாவும் இருக்கு. பாருங்க நல்லா மெத்துன்னு இருக்கு. இது எவ்வளவு நேரமா இருந்தாலும் இது போல சாஃப்டாவே இருக்கும். டேஸ்டும் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். ஏகாதசி பலகாரமான சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி ரொம்ப குவிக்கா ரெடி ஆயிடுது. பாக்குறதுக்குமே வந்து எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்க. எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிச்சேன். பாருங்க எவ்வளவு நல்லா மெத்துன்னு இருக்கு. இப்ப இந்த சப்பாத்தியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு வந்து நான் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருந்தேன். நான் இன்னைக்கு எதுவுமே பண்ணல, வெறும் சப்பாத்தி தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா நம்ம நார்மலா பண்ணக்கூடிய தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மிளகாயும் கொத்தமல்லியும் வதக்கின்ட்டு தேங்காயை சேர்த்து கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்து நம்ம அரைச்சுட்டோம்னா அதுவுமே நல்லா இருக்கும். கொஞ்சம் குறப்பா அரைச்சுக்கணும், அவ்வளவுதான். இப்ப இந்த சப்பாத்தியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல சாஃப்டா இருக்கு. டேஸ்டும் வந்து பிரமாதமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி தொட்டுக்கிறதுக்கு எதுவும் வேணும் அப்படின்னே அவசியமே இருக்காது. என்னன்னா நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் அரைச்சு போட்டிருக்கோம். பிளஸ் நிறைய கொத்தமல்லி சேர்த்ததுனால இந்த கொத்தமல்லி வாசனை நல்லா தெரியறது. சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்ததுனால நல்லா சாஃப்டா இருக்கு. இதுல பாருங்க 2 பங்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்திருக்கோம், 1 பங்கு தான் கோதுமை மாவு சேர்த்திருக்கோம். நெய்யில பண்ணதுனால நல்ல நெய் வாசனையோட பிரமாதமா இருக்கு. சக்கரவள்ளி கிழங்கு உடம்புக்கு நல்லது, அதுல நிறைய ஃபைபர் சத்தும் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால ஆரோக்கியமாவும் இருக்கும், அதே நேரம் நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இது வந்து ஏகாதசி பலகாரத்துக்காகவே இல்லை, மத்த நாளை கூட நம்ம பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் எடுத்துன்னு போறதுக்கும் நல்லா இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு சும்மா வேக வச்சு கொடுத்தா கூட குழந்தைகள் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டா. இந்த மாதிரி டிஃபனா பண்ணி கொடுக்கும்போது அவளுக்கு சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்குறாள் அப்படின்னா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஜாம் கொடுத்தா கூட போதும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஏகாதசிக்கு இல்ல மத்த நாட்கள்ல கூட இந்த சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.